பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. கேப்டன் விஜயகாந்த் அவருடன் நடிகை நளினி அவர்கள் இணைந்து நடித்த திரைப்படங்கள் வெற்றியை கொடுத்ததா தோல்வியை கொடுத்ததா என்றுதான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். கேப்டன் விஜயகாந்த் அவருடன் அதிக படங்களில் இணைந்து நடித்தவர் நடிகை நளினி அவர்கள். இவங்க பார்த்திங்கன்னா பல திரைப்படங்களில் ஹீரோயினியாக நடிச்சிருக்காங்க. சில இதில் பார்த்திங்கன்னா நண்பருக்கு ஸ்டோரியாக நிறைய படத்தில் நடிச்சிருந்தாங்க. இருந்தாலும் கேப்டனுடன் நடித்த திரைப்படங்கள் வெற்றியை கொடுத்ததா தோல்வியை கொடுத்ததா. முதல் திரைப்படமாக ஓம் சக்தி 1982 ஆண்டு எஸ்.ஏ. சந்திரசேகர் இயக்கத்தில் சங்கர் கணேஷ் இசையில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் மேனகா, நளினி மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் நடிச்சிருப்பாங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் முரட்டுத்தனமாக ஒரு வில்லன் கேரக்டர் கிடையாது, அந்த கேமியோ ரோலில் மிக அருமையாக பண்ணியிருப்பார். அருமையான ஒரு திரைப்படம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஓம் சக்தி திரைப்படத்தில் மிரட்டுன்னு மிரட்டியிருப்பார். இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு ஆவரேஜாக தான் அமைந்தது ஓம் சக்தி. இரண்டாவது திரைப்படமாக 100வது நாள் 1984 ஆண்டு மணிவண்ணன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு இசையானி இளையராஜா அவர்கள் இசையமைத்தார்கள். கேப்டன் விஜயகாந்த், மோகன், நளினி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. சத்யராஜ். மிரட்டலான ஒரு த்ரில்லிங்கான ஒரு திரைப்படம் 100வது நாள். இந்த திரைப்படம் திரையரங்கில் 200 நாள் ஓடி வெள்ளி விழா கொண்டாடி மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்த திரைப்படம் தான். மிக சிறந்த ஒரு திரைப்படம். த்ரில்லிங்கான திரைப்படங்களில் இந்த திரைப்படம் மிக அருமையான ஒரு திரைப்படம், மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம். மூன்றாவது திரைப்படமாக நாளை உனது நாள். இந்த திரைப்படம் 1984 ஆண்டு ஏ. ஜெகநாதன் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இசையானி இளையராஜா. கேப்டன் விஜயகாந்த், நளினி, சத்யராஜ் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் நாளை உனது நாள் மிக அருமையான ஒரு திரைப்படம். ஒரு ஆக்ஷன் திரைப்படமாக இருந்தாலும் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு 100 நாள் திரையரங்கில் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது. நாளை உனது நாள் பாடல், ஃபைட்டு எல்லாமே சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்ததாக தான் இந்த திரைப்படத்தில் அமைந்திருக்கும். ஒவ்வொரு கதாபாத்திரக்கும் கேப்டன் மிக அருமையாக நடித்திருக்க ஒரு திரைப்படம் நாளை உனது நாள். நான்காவது திரைப்படமாக நல்ல நாள் 1984 ஆண்டு ஆர். தியாகராஜன் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் இளையராஜா இசையமைத்திருப்பார். கேப்டன் விஜயகாந்த், தியாகராஜன், நளினி மற்றும் போன்ற விஜய் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் மிக அருமையான நாள், நல்ல நாள், நல்ல ஒரு ஆக்ஷன் திரைப்படமாக இருந்தாலும் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா 100 நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது. இந்த திரைப்படம் திரையரங்கில் ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பு. தியாகராஜன், கேப்டன் விஜயகாந்த் இருவரும் நண்பராக இருந்தாலும் எதிரும் புதிருமாக நடிச்சிருப்பாங்க. நல்ல நாள் திரைப்படம் வெற்றி தான். அடுத்த திரைப்படமாக வீட்டுக்கொரு கண்ணகி 1984 ஆண்டு எஸ்.ஏ. சந்திரசேகர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு சங்கர் கணேஷ் அவர்கள் இசையமைத்திருப்பார். கேப்டன் விஜயகாந்த், நளினி. மிக அருமையான ஒரு பாடல் கொண்ட ஒரு திரைப்படம் வீட்டுக்கொரு கண்ணகி என்ற கதாபாத்திரத்தில். இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா பாட்டு, ஃபைட் எல்லாமே பார்க்க மிக அருமையாக இருக்கும். இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜ் திரைப்படமாக தான் அமைந்தது. வீட்டுக்கொரு கண்ணகி ரசிகர் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜாக அமைந்த திரைப்படம் வீட்டுக்கொரு கண்ணகி. அடுத்த திரைப்படமாக வெள்ளை புறா 1 1984 ஆண்டு கங்கை அமரன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு இசையானி இளையராஜா அவர்கள் இசையமைத்திருப்பார். கேப்டன் விஜயகாந்த், நளினி மற்றும் ஊர்வசி, சுரேஷ் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஓரளவு ஆவரேஜாக தானே போச்சு, சரியாக போகலை. வெள்ளை புறா 1 ரசிகர் மத்தியிலும் மற்றபடி எதிர்பார்ப்புகள் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் சரியாக போகலை. பாட்டு, ஃபைட்டு எல்லாமே இருந்திருந்தாலும் இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது. அடுத்த திரைப்படமாக 7வதாக வேங்கையின் மைதன். இந்த திரைப்படம் 1984 ஆண்டு ராமநாராயணன் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்துக்கு இசையமைத்தவர் சங்கர் கணேஷ். கேப்டன் விஜயகாந்த், நளினி மற்றும் ராமராஜன், மோகன் போன்ற பல ரசிகர் பட்டாளங்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. ராமராஜன் அவர்கள் ஒரு கதாபாத்திரத்தில் பார்க்கலாம். இந்த திரைப்படமும் திரையரங்கில் 200 நாள் ஓடி மிகப்பெரிய ஒரு சில்வர் ஜூப்ளின் கொண்டாடிய மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக சந்தோஷ கனவுகள். இந்த திரைப்படம் 1985 ஆண்டு ஆசி சக்தி இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு சங்கர் கணேஷ் அவர்கள் இசையமைத்திருப்பார். கேப்டன் விஜயகாந்த், நளினி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இதில் ஒரு பாடல் மிக அருமையாக அமைந்திருக்கும். அந்த பாட்டு கேட்கறதுக்கு இன்றுக்கும் இனிமையாக இருக்கும். சந்தோஷ கனவுகள் ஒரு ஆவரேஜான திரைப்படம் தான். இந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றும் சரியாக போகலை. சந்தோஷ கனவுகள் ஒரு ஆவரேஜான திரைப்படம். அடுத்த திரைப்படமாக அன்னை பூமி. இந்த திரைப்படம் 1985 ஆண்டு
ஆர் தியாகராஜன் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. கேப்டன் விஜயகாந்த், நளினி முதல்ல 3Dயில் வந்த ஒரே திரைப்படம் என்றால் அது கேப்டன் அவர்களின் அன்னை பூமி திரைப்படம் தான். இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அளவுக்கு திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு 80 நாள் திரையரங்கில் ஓடி ஒரு ஆவரேஜான ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக தான் அமைந்தது. 3Dயில் வந்த முதல் திரைப்படம் என்பதே அது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் அன்னை பூமி திரைப்படம் தான். இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜான அமைந்தது. அடுத்த திரைப்படமாக ஈட்டி 1985ஆம் ஆண்டு ராஜசேகர் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. கேப்டன் விஜயகாந்த், விஷ்ணுவர்தன் மற்றும் நளினி, விஜய் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பாஸ்டர், ஒரு வெற்றியை கொடுத்தது, சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படமாக ஈட்டி திரைப்படம் அமைந்தது. மிக அருமையான ஒரு கதாபாத்திரத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் காடுகளில் நடிச்சிருப்பார். இருந்தாலும் மிக அருமையான ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படம் என்பது ஈட்டி. இந்த திரைப்படத்தில் விஷ்ணுவர்தன் எழுந்து நடித்திருப்பார். மிக அருமையான ஒரு வெற்றி திரைப்படம். அடுத்த திரைப்படமாக எங்கள் குரல் 1985ஆம் ஆண்டு ராமநாராயண இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், ஆக்ஷன் கிங் அர்ஜுன், நளினி மற்றும் வாகை சந்திரசேகர் போன்ற பலர் ரசிகர் பட்டாளங்கள் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவராகவே நடித்து நிஜத்திலே ஃபைட் பண்ணுற மாதிரி அந்த டாடா ஏஸில் சுப்பையா கூப்பிட்டு வருவாப்புல அந்த ஒரு கதாபாத்திரத்தில் இந்த படத்தில் வந்து போகிற ஒரு சீனு தான். அந்த சீனும் மிக அருமையாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் வந்தாலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே இந்த சிறப்பு தோட்டத்தில் நடிச்சிருந்தாலும் மிக அருமையான எங்கள் குரல் திரைப்படம் ஒரு ஆவரேஜான ஒரு வெற்றி திரைப்படம் தான். அடுத்த திரைப்படமாக நவக்கிரக நாயகி. இந்த திரைப்படம் 1985ஆம் ஆண்டு வெளிவந்தது. இந்த திரைப்படத்தின் இயக்குனர் கே. சங்கர், எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில் கேப்டன் விஜயகாந்த், இளையராஜா மற்றும் நளினி போன்ற பல ரசிகர் பட்டாளங்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா மிக அருமையான ஒரு திரைப்படம், ஒரு கடவுள் பக்தி கொண்ட ஒரு திரைப்படம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து போது பார்த்திங்கன்னா மிக அருமையான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. தேவபக்தி உள்ள ஒரு சிறந்த திரைப்படம். இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது. அடுத்த திரைப்படமாக அலையோசை, மிக அருமையான ஒரு திரைப்படம். சிறுமுகை ரவி அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்தது. இசைஞானி இளையராஜா இசையில் கேப்டன் விஜயகாந்த், நளினி, போராடடா ஒரு பாலேந்தரா என்ற ஒரு பாடல் பட்டி சுட்டியெல்லாம் இன்று ஒலித்து கொண்டிருக்கும் மிக அருமையான ஒரு பாடல். இன்று மக்களின் ஒரு போராட்ட களத்தில் உள்ள ஒரு திரைப்படமாக அமைந்த திரைப்படம் தான் அலையோசை. இந்த திரைப்படம் 100 நாள் திரையரங்கில் ஓடி நல்ல ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு திரைப்படமாக அமைந்தது. அந்த பாட்டு கேட்கும்போது பார்த்திங்கன்னா இது யார் திரைப்படம் என்று யோசிக்க வைக்கும் அளவுக்கு இருக்கும்போது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் அலையோசை திரைப்படம் தான். மிக அருமையான ஒரு திரைப்படம். அடுத்த திரைப்படமாக அமுத கானம். இந்த திரைப்படம் 1985 வெளிவந்தது. கே. ரங்கராஜன் இயக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் நளினி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்திற்கு இசைஞானி இளையராஜா. இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேப்டன் விஜயகாந்த் அவருடன் நடிகை நளினி அவர்கள் இணைந்து நடித்த திரைப்படங்கள் வெற்றியை கொடுத்ததா தோல்வியை கொடுத்ததா என்று தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். சில படங்கள் விடுபட்டிருந்தாலும் இதில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக கேப்டன் விஜயகாந்த் அவரோட ஒரு 14 திரைப்படங்களை தான் இணைந்து நடிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்ச நடிகை படங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.